வெல்கம் சிம்பிள் லைஃப் வித் டிகே. கொள்ளு ரசம் செய்ய போகிறேன் இன்றைக்கி. கொள்ளு அவிச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மிளகு, சீரகம், பூண்டு எல்லாம் மிக்சியில் போட்டு ஒரு ஆட்டி தாளிச்சிட்றேன். தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு கறிவேப்பிலை போட்டாச்சு. நல்லா வதங்கிட்டோங்க. அடுத்து வரமிளகா போடுறேன், காரத்துக்கு ஏற்ப போடுறேன். அடுத்தது வரமிளகாய் போட்டுட்டு நான் புளியும் தக்காளியும் ஒரு ஜாரில் போட்டு ஆட்டி வச்சுருக்கேன். புளி தக்காளி மட்டும் இந்த மாதிரி ஆட்டி வச்சு பார்க்கலாம், டேஸ்ட் நல்லா இருக்குன்ட்டு செஞ்சு பார்க்கலான்னு செய்கிறேன். நல்லாவும் இருந்துச்சு, சாப்பிட்டு பார்த்தோம், நல்லாவும் இருந்துச்சு. ஆட்டினதை ஊற்றியாச்சு. அடுத்து எவ்வளோ தேவையோ தண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றி இது நல்லா கொஞ்ச நேரம் இதான அப்புறம் தண்ணி அதை உளுவுள் வேய்ச்சி வச்சு தண்ணி பாருங்கள், அதுவும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேற்கொண்டு தண்ணி எதாவது தேவைப்பட்டாக்க அதுவும் சேர்த்துக்கலாம். எவ்வளோ தேவை அவ்வளோ அளவாக தண்ணி சேர்த்தோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப அதிகமாக சேர்த்தோம்னா டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாகிடும். இது பழசானதான் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். உப்பு சேர்த்து நல்லா அப்படியே உள்ளாரே கொதிக்க விடலாம். கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிட்டா கொள்ளு ரசம், சுவையான கொள்ளு ரசம் ரெடி ஆகிடுது. எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கொள்ளு ரசம் கொழுப்பு சத்தை குறைக்கும் கொள்ளு ரசம். அப்படி உடனே ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இது 2-3 நாள் வச்சு கூட சாப்பிட்டா டேஸ்ட்டு நாள் இருக்க டேஸ்ட் கூடினே போகும். 2வது நாள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம், பை.